மதுரை மாநகராட்சியில் கையாடல் நடைபெற்ற போது திமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என தாவேகா எம்எல்ஏ கார்த்திகேயன் வினா எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ கார்த்திகேயன் மதுரை மாநகராட்சியில் கையாடல் நடந்திருப்பதை திமுக ஒப்புக்கொண்டதாகவும், கையாடல் நடந்து 1.5 ஆண்டு காலம் ஆகியும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வினா எழுப்பியுள்ளார். மேலும் கையாடல் நடந்திருப்பதை மெய்ப்பிக்கும்படி சவால் விடுவது ஏற்புடையது அல்ல என கூறியுள்ள கார்த்திகேயன், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். அவங்க முதலமைச்சர் நியமிச்சிட்டாருல, 5 பேர்த்த நீக்கியிருக்காரு, மேயர் அரசு பண்ணியிருக்காரு, மேயர் பதவி விட்டு நீக்கிறாங்க, 5 மண்டலத்தை நீக்கியிருக்காங்களா. அது இப்போ ஊழல் நடந்ததுனால அவர் செஞ்சிருக்காரு பழைய முதலமைச்சர். சட்டத்துறை அமைச்சர் சட்டபூர்வமா நடவடிக்கை எடுங்க. ஊழல் நடந்திருந்தா ஏன் அவங்ககிட்ட சட்டத்துறை அமைச்சர் இல்லையா? அந்த ஆட்சியில் அவங்க நடவடிக்கை இல்லையா? 1.5 வருஷம் ஆச்சு இந்த ஊழல் நடந்து. இல்லை, ஊழல் நடந்து 1.5 ஆண்டுகள் ஆச்சு. அந்த சட்டத்துறை அமைச்சர் என்ன செஞ்சாரு? அவர் நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? அவங்க கட்சி மேல அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்ப மாநகராட்சி ஊழல் திருப்பி நீங்க உங்க ஆட்சிக்கு வந்து படி பேசி ஏதாவது விசாரணை தனியா ஒரு குழு, அது ஏற்கனவே உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி காவல்துறை துணைத் தலைவர் அவர்களுடைய தலைமையில விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த விசாரணை கமிட்டி நடைபெற்று வந்துட்டு இருக்கிறது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு உள்ளதால் இது சம்பந்தமாக மேற்கொண்டு என்னால் பேச இயலாது.